இன்னைக்கு நம்ம வெயிட் மை யூத் செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் கமெண்ட் பாக்ஸில் இருக்கும், போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஹீரோயின் என்னடா என் அப்பாவை ஆளக்கானவனு கேட்டு வரைக்கும் போயிட்டு திருப்பி கிளாஸ் ரூம் முன்னாடி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஆல்ரெடி ஹீரோயினோட அப்பா அவள் போன கேப்லேயே டீச்சரை வந்து மீட் பண்ணியிருக்காங்க போல. சும்மா ஜென்ரலாக பேசிட்டு எனக்கு என்னமோ நீங்கள் என்னோட பொண்ணை தவறான ஒரு நபர் கூட உட்கார வச்ச மாதிரி தெரியுது, நல்லா படிக்கிற ஒரு பையன் கூட உட்கார வச்சிங்கன்னா அவளுமே நல்லா படிப்பா இல்லைன்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த டீச்சரும் உங்கள் பொண்ணு ஏற்கனவே லாங்குவேஜ்லாம் செம்மையா பெர்ஃபார்ம் பண்றா, என்ன பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதுல தான் கோட்டை விட்டாரா. ஆனா அவங்க பொண்ணு கூட உட்காந்துருக்க அந்த பையன் வேற யாரு, நம்ம ஹீரோ தான். அவன் இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இது எல்லாத்துலயுமே ஒன் ஆஃப் த டாப் ரேங்கிங் ஸ்டூடெண்ட். பெருசா அந்த பையன் யாருக்கிட்டையும் பேச மாட்டான் அப்படின்னாலும் கண்டிப்பா உங்களோட பொண்ணுக்கு படிப்புல உதவி பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவனை நான் உட்கார வச்சிருந்திருக்கேன். அவன் உண்மையிலே ஒரு நல்ல பையன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே ஹீரோவோட அப்பா நம்ம ஹீரோவை தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு நீ என்ன பண்ணுங்கிறதும் கிளாஸ் டீச்சர் கிட்ட போய் ஒத்துக்கடா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பாரா. ஆஹா இப்பதான் நல்லவன்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ளேயே அதுக்குள்ளேயுமா பஞ்சாயத்து இழுத்து விட்டான்னு அவங்க அப்படியே நம்ம ஹீரோனோட அப்பா மூஞ்சியை பார்ப்பாங்க. ஹீரோயின் கிளாஸ் ரூம் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த லின்னுங்கிற பையன் அந்த மொட்டையை கூப்பிட்டு வந்திருப்பான்ல. ஹீரோயின் அந்த ஆளை பார்த்த உடனேயுமே அவருக்கு மரியாதையெல்லாம் கொடுத்துட்டு பரவாயில்ல லின் பாக்குறதுக்கு உங்களை மாதிரியே இருக்கிறாங்கிற மாதிரி காம்ப்ளிமெண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாளா. அப்ப அங்க வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹே இந்த மாதிரி ஹீரோ பையன் ஏதோ பேரண்ட்ஸை மாத்தி கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டானாமான்னு சொல்லி ஹீரோயினை வேகமா அங்கிருந்து கூட்டிட்டு போக ஆஹா பிளான் சொதப்பிருச்சேன்னு லின்னும் அந்த மொட்டை பாஸ் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். ஸ்டாஃப் ரூம்ல வச்சு ஹீரோவோட அப்பா பயங்கரமா ஹீரோவை கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்க அங்கேயே தான் நம்ம ஹீரோனோட அப்பாவும் உட்காந்து இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்போ உள்ள வந்து அந்த லின் பையன் உண்மையை ஒத்துக்கிறான், ஆள் மாறாட்டம் பண்ணலாங்கிற ஐடியாவை கொடுத்ததே நான் தான், ஸோ மொத்த பிளானே அவனே போட்ட மாதிரி நீங்க அவனை மட்டும் பிளேம் பண்ணாதீங்கன்னு சொல்லக்குள்ள உன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு முயற்சி பண்ணுங்கிற அவசியம் இல்லடான்னு சொன்னா இல்ல நான் என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல, உண்மையை தான் சொல்றேன்னு வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் நல்ல பசங்க தானே, எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு டீச்சர் ஒரு பக்கம் வாங்குன்னு வாங்கிட்டு இருக்க ஹீரோவோட அப்பா ஏன்டா அப்படி பண்ணான்னு ஹீரோ கிட்ட கேட்கும் போது நீ வருவன் நான் எங்க எதிர்பார்த்தேன்னு அவன் பாட்டுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மீட்டிங் அட்டன் பண்ண வந்த எல்லா பேரண்ட்ஸையும் ஒரே ரூம்ல வச்சுட்டு டீச்சர்ஸ் ஏதோ சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்க பசங்கள்லாம் வெளியில பீதியில இருப்பானுங்க. இவ்வளவு பெரிய பிரளயமே நடந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பையன் ஓரமாக்கு வந்து பாட்டு கெடுக்கிட்டு இருப்பானா. அவங்கிட்ட ஹீரோயின் கொஞ்சம் ஆறுதலா பேசலான்னு போனா ரொம்பலாம் ட்ரை பண்ணாத, ராதர் நீ ஹாப்பி ஆயிரு, ஏன்னா உனக்கு பிடிக்காமல தானே இவ்வளவு நாளா நீ என் கூட உட்காந்துருந்த, எப்படியும் சீட் மாறதா போகுதுன்னு சொல்லிட்டு போவான். மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு இப்படிப்பட்ட ஒரு பையனை யார் பக்கத்துல உட்கார வச்சிருந்தாலுமே தேராதுன்னு சொல்லி அவனோட டெஸ்கை தூக்கி கடைசி ரோல போட்டு உட்கார சொன்னான். சரி பண்றேன்ட்டு அவன் பாட்டுக்கு டெஸ்கை தரத்தன்னு அங்க இழுத்துட்டு போயிட்டு இருப்பானா. அடுத்தது நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு உனக்கு வேற யார் பக்கத்துல உட்காரணும்னு சொல்லுமா, அவங்க பக்கத்துல அவனோட சீட்டை மாத்தி வைக்கலான்னு சொல்லக்குள்ள அவ என்ன நினைச்சான்னு தெரியல, அவளோட டெஸ்கை எடுத்துக்கொண்டு போய் நம்ம ஹீரோ பக்கத்திலேயே போட்டுட்டு இது வரைக்கும் இந்த ஸ்கூல் வரலாறுலயே ஒரு 50% மார்க் நான் மேக்ஸ்ல வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது இந்த டைம் மட்டும்தான், அதுவும் ஹீரோ பையன் சொல்லி கொடுத்த காரணத்தால தான். அதனால எனக்கு தெரிஞ்சு என்னோட ஸ்டடீஸுக்கு இவன் கூட உட்கார்றதுதான் பெட்டர்னு சொல்லும் போது இதை கேட்ட நம்ம ஹீரோட அப்பாவுக்கு கொஞ்சம் ஆச்சரியம் தான், இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு சந்தோஷமாவும் இருக்கு. ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது ஏண்டி இப்படி நல்ல சான்ஸை சொதப்பி விட்டு இருந்திருக்க, வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த லின் பக்கத்துல உட்காந்துருக்கலாமேன்னு அந்த ஃப்ரெண்டு புள்ள கேட்டா அப்படி பண்ணியிருந்திருக்கலாம் தான். ஹீரோ பையன் எனக்கு உதவி பண்ணா அப்படின்னு நான் சொன்னதெல்லாம் சும்மா விட்டா இல்லக்கடி, ராதர் அப்படிங்கிறது நான் உனக்கு சப்போர்ட்டிவா பேசலைன்னா வீட்டுக்கு போய் ஹீரோ பையனா அவங்க அப்பா பொழந்துட்டாருன்னா என்ன பண்றது. அது மட்டும் இல்லாம ஹீரோ பையனுக்கு ஆதரவா நான் பேசிருக்குங்கிற காரணத்தாலேயே என்னோட இலகிய மனம் எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கிறத அந்த லின்னுங்கிற பையன் புரிஞ்சுக்குவான். அது மூலமா லின்னுக்கு என் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வரும்ல, எப்படி அம்மனியோட பிளான்னு பேசிக்கிட்டு இருப்பா. அடுத்த நாள் ஸ்கூல்ல கிளாஸ் ரூம் அந்த ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ என்னதான் இருந்தாலும் உங்க அப்பா கிட்ட நீ அப்படி ரொம்ப ரகடாலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க கூடாது, கண்டிப்பா எல்லா பேரண்ட்ஸுக்கும் அவங்களோட குழந்தைனா ரொம்பவுமே பிடிக்க தான் செய்யும், ஒருவேளை உங்க அப்பாவுக்கு அவரோட பாசத்தை மேல காட்ட தெரியாம இருந்திருக்கலாம். இதை நான் ஏன் சொல்றேன்னா எனக்கு ஒரு கசின் ஒருத்தி இருக்கிறா, எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் அவ கூட தான் என்ன கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. சில டைம்ல எனக்கு தோணும் உண்மையாலுமே அந்த கசின் தான் எங்க அம்மாவோட உண்மையான பொண்ணும், நான் வந்து தத்தெடுக்கப்பட்டவளோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பேன். ஆனா அந்த மாதிரியான நேரத்துல எனக்கு ஒரே ஒரு மெமரி மட்டும்தான் ஸ்ட்ரைக் ஆகும். நான் சின்ன வயசுல இருக்கும் போது எனக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லாம போயிருச்சு, நடு ராத்திரி வேற ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு டாக்ஸி கூட கிடையாது, அதனால என்ன கையில தூக்கிக்கிட்டே அவங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஓடி வந்தாங்க. அது அவங்க பண்ணுனாங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும் போதே 1000 தான் இருந்தாலும் நம்ம அவங்க குழந்தைதாங்கிற விஷயம் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. என்னதான் அப்படி ஹார்ட் டச்சிங்கான ஸ்டோரிஸ் எல்லாம் சொன்னாலும் ஒளரிட்டு இல்லாம சும்மா இருன்னு மூஞ்சி திருப்பிக்குவான். அதுக்கப்புறம் கிளாஸ் டீச்சர் வந்துட்டு இப்படி இன்டர் ஹை ஸ்கூல் காம்படிஷன் வந்து நடக்க போகுது அப்படின்னும் நம்ம ஸ்கூல் தான் இந்த தடவை போட்டியை ஆர்கனைஸ் பண்ண போறாங்க, ஹோஸ்ட் பண்ண போறாங்க, அதனால நம்மளோட ஃப்ரெண்ட்லி ரைவல் ஸ்கூல் இங்க தான் வந்து மேட்ச் ஆடுவாங்க, எங்கேயாவது மற்ற வருஷம் மாதிரியே ரொம்பலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க.
வரப்போற ஸ்கூல் பசங்க கிட்ட முதல்ல நட்பு பாராட்டணும், அதுக்கப்புறம் தான் போட்டி எல்லாம் அப்படின்னு டீச்சர் எத்திக்கலா பேசிக்கிட்டு இருந்தா. பிடி மாஸ்டர் நம்ம கிளாஸ் பசங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு, டேய் எங்கேயாவது ஆப்டர்நூன் ஸ்கூல் வரும்போது அவனுங்கிட்ட நட்பு பாராட்டுறேன் அப்படின்லாம் சொல்லி இலகுவா போயிட்டு இருக்க கூடாது, தண்ணியே இல்லாம குளிப்பாட்டி டவலே இல்லாம அவனுங்களை தொடச்சு அனுப்பிடணும் சரியாங்கிற மாதிரி பயங்கர ஒரு மாதிரி வன்முறையை கிளப்பிக்கிட்டு இருப்பாரா. கூடவே இந்த தடவை எல்லாருமே போட்டியில பங்கேற்கணும்னு சொல்லிட்டு விமன் பாஸ்கெட் பால் டீம்ல நம்ம ஹீரோயின் சொல்லி ஒரு சில பொண்ணுங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு பாஸ்கெட் பால்னா என்னன்னு கூட தெரியாது, என்ன எதுக்கு டீம்ல எடுத்து போட்டிருக்காங்கன்னு ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கூட புலம்பிக்கிட்டு வரும்போது அவளோட ஃப்ரெண்டு தான் மறுபடியும் ஐடியா கொடுக்குறா. அக்கட சூடு அங்க என்ன தெரியுது, அந்த லென் பையன் பாஸ்கெட் பால் ஆடுறானா அவங்கிட்ட போய் கத்துக்கோ செல்லா குட்டின்னு சொல்லி அந்த லென்னும் ஹீரோவும் நடந்து வரக்குள்ள நேரா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு நீ பாஸ்கெட் பால் சொல்லி தரியான்னு கேட்டா. இத பார்த்த ஹீரோவும் அவங்கிட்ட தான் பேச வந்தியா, ஓகே சரின்ட்டு அங்க இருந்து போயிருவானா. லென்னுக்கு ஒரே குழப்பம், ஒருவேளை ஹீரோ கிட்ட பேச வந்துட்டு தான் என்கிட்ட பேசுற மாதிரி ஆக்ட் பண்றோம்னு யோசிச்சுட்டு சரி வந்து கேட்டிருந்திருக்கா ஓகேன்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்ல ஹீரோயினுக்கு அவன் சொல்லி தரலான்னு பார்த்தா அவ பாலை தூக்கி போறதா இருக்கட்டும் நடக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அவளோட ஃப்ரெண்டு தான் ஆல்ரெடி சொல்லி அனுப்பியிருந்திருப்பா, எங்கேயாவது போயிட்டு பாஸ்கெட் பால் ஆடுறதுக்கான முயற்சிகளை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, நீ அந்த லின் கூட காதல் வளர்க்கறதுக்காக போற, அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருந்திருப்பா. என்ன போல பாலை இப்படியே ஹேண்டில் பண்றேன்ட்டு லின் அவளுக்கு சொல்லி கொடுக்கலான்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த டாவோங்கிற பொண்ணு வந்துட்டு பிரின்சிபல் உன்னை பார்க்கணும்னு சொன்னாருன்னு நம்ம லின் அங்கிருந்து கூட்டிட்டு போக அவனும் வருவான். அதே டைம்ல தான் ஹீரோ பையன் கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியில போறதை கவனிச்சுட்டு போன வாரத்துக்கு முந்தின வாரத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு உதவி ஞாபகம் இருக்கா, அந்த உதவிக்காக நீ எனக்கு திருப்பி பதிலுக்கு எதுவும் செய்யல, அதனால என்னோட சிஷி கூடிய ஒரு பொண்ணு பாஸ்கெட் பால் ஆடணும்னு கிரவுண்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா, அவளுக்கு போய் சொல்லி கொடுன்னு ஹீரோவை அனுப்பிவிடுவான். நேரா அங்க போனவனும் அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு கையில பாலை கொடுத்து ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணு சரியானு அவன் பாட்டுக்கு சைடில் போய் பெஞ்சில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவான். சரி நாமளே சுயமா முயற்சி பண்ணுவான்னு அவ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பால் அங்க தெரியாம பக்கத்து கோர்ட்டுக்கு போகக்குள்ள அதை எடுக்க போனவளும் அங்க ரெண்டு சீனியர்ஸ் ஹீரோயின் கிட்ட பரவாயில்ல பாப்பா நல்லா ட்ரை பண்றேன்னு சப்போர்ட்டிவா பேசுற மாதிரியே பேசிட்டு பின்னாடி திரும்பினதுக்கு அப்புறம் பால ட்ரிபிள் கூட பண்ண தெரியல, இவளா மேட்ச்ல இருக்க போறாளான்னு சொல்லி ஒரு மாதிரி கலாய்க்கிறாங்க. இதை கேட்டு பயங்கரமா டிசப்பாயிண்ட் ஆனவ, எப்படியாவது இவங்க எல்லாரையுமே நம்ம தோக்கடிச்சாகணும், அதுக்கு முன்னாடி நம்ம ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணி ஆகணும்னு தூங்கிட்டு இருக்கிற ஹீரோவை போய் டிஸ்டர்ப் பண்ணி அவங்கிட்ட உதவி கேட்டா. உனக்குலாம் இது வராது போய் வேலையை பாருமான்னு அவன் எந்திரிச்சு போகலான்னு இருந்தா காலில் விழுந்துட்டு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருப்பாளா. சரின்னு கொஞ்சம் மனசு இறங்கினவனும் நான் உதவி பண்றேன் ஆனா நீ கேட்டங்காட்டே கிடையாது, லென் உனக்கு சொல்லிக் கொடுக்க சொன்னா அந்த ஒரு காரணத்துக்காக தான். அப்படியே கொஞ்ச நாள் பிராக்டிஸ்ங்கிறது போயிட்டே இருக்கும். முதல்ல அவ இனிஷியல்ல சொதப்பிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் போக போக ஓரளவுக்கு நல்லாவே அந்த பாஸ்கெட் பால் விளையாடுறத கத்துக்க செஞ்சிருந்திருப்பா. அதை கத்துக்கிற அந்த நாட்கள்ல அவளுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு நல்ல ஒரு ரேப் ஒன்று பில்ட் ஆகுற மாதிரியும் இருக்கும். அப்போ ஹீரோயின் அவகிட்ட இருக்கிற ரெண்டு சாக்லேட்டா பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடியே பெஞ்சில் வச்சுட்டு போக திருப்பி வந்து பார்த்தா அது அங்க இருக்காது. இவன் தான் சாப்பிட்டு இருந்திருக்கானோ, ஒருவேளை இந்த சாக்லேட்னே அவனுக்கு ரொம்பவே பிடிக்குமோன்னு யோசிச்சவளும் அவளோட ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங் வந்து இருந்திருப்பாளா. அங்க அந்த சாக்லேட் இருக்கிறத பாக்குறா, ஆனா அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. என்ன புள்ள இந்த சாக்லேட் என்னோட கிரஷ் ஆனா அந்த லென் பையனுக்கு கொடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறியோ, ஒன்றும் பிரச்சனை இல்ல போடு போடு நான் காசு போட்டு உனக்கு வாங்கி தரேன்னு நம்ம ஹீரோயினோட லவ்வுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவா இருப்பா. கட் பண்ணா ஸ்போர்ட்ஸ் டே வந்துருச்சு, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயினோட கிளாஸ் டீச்சர் இருக்கிறாங்கல்ல அவங்க கிட்ட அந்த ரைவல் ஸ்கூல்ல சேர்ந்த டீச்சரை வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நக்கலா, அப்புறம் போன வருஷம் உங்க ஸ்கூல்ல இருந்து கிராஜுவேட் ஆன எந்த ஒரு பசங்களும் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில ஒருத்தங்க கூட போய் சேரலன்னு கேள்விப்பட்டனேன்னு ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி நம்ம பசங்க எல்லாருமே அங்க டிசிப்ளினே இல்லாம அவனுங்க பாட்டுக்கு ஜாலியா கதை பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அதையுமே கிண்டல் பண்ணிட்டு அவங்க ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்கல்ல அவங்க எல்லாரையும் மார்ச் ஃபாஸ்ட்லாம் போக வைக்கிறாங்க. உங்களை விடவுமே எங்களோட பசங்களை நாங்க வெல் டிசிப்ளின்டா இங்க வளர்த்தி இருக்கோங்கிற மாதிரி சீன் போட்டுட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் காம்படிஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கும், எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல அந்த லென்னுங்கிற பையன் இருக்கிறான்ல அவன் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்க செய்வானா. ஹீரோயினுக்குலாம் அவன் ஜெயிக்கிறத பார்த்தோன்னே தானே ஜெயிச்ச மாதிரி பயங்கர சந்தோஷம் வேற. அப்போ ஒரு பொண்ணு ஹீரோயின் கிட்ட வாட்டர் பாட்டில கொடுத்து நம்ம பையன் ஒருத்தன் ஹை ஜம்ப்ல பார்ட்டிசிபேட் பண்றான், அவங்ககிட்ட போய் இதை கொடுத்துருன்னு சொல்லியிருந்திருக்க. யாரா இருக்கும்னு இவ்வளவு வருவாளா, வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோ தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருப்பான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம ஹீரோ கொஞ்சம் ஹைட்டாவே ஜம்ப் பண்ண காரணத்தால அவன் தான் இப்ப லீடிங்ல இருக்கிறானா. பரவாயில்லையமாமே எப்படியும் ஜெயிச்சிருவா போலேன்னு அவனுக்கு வாட்டர் பாட்டில் எல்லாம் கொடுத்து சீர் அப் பண்ணிட்டு போட்டி போடுறவங்கள பார்க்கும்போது அதுல ஒரு பையன் தாண்டறன்னு போல்ல இடிச்சு கீழே விழுந்துருவானா. மேட் இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா தரையில விழுந்திருக்க மாட்டான். நான் வேணும்னா போய் எக்ஸ்ட்ராவா மேட் எடுத்துட்டு வரட்டான்னு ஹீரோயின் ஸ்போர்ட்ஸ் ரூம்ல போய் அங்க இருக்கிற ஒரு மேட்டை தள்ளு வண்டியில தள்ளிட்டு வரக்கு முன்னாடியே ஹீரோ பையன் தனியா நின்னுகிட்டு இருப்பானா. ஏன் ராசா
சீரியஸா இங்க நிக்கிறேன்னு கேட்டதுக்கு நீ மேட் எடுத்துட்டு வரக்கு முன்னாடியே நான் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸே வாங்கிட்டேன்பா. இன்னொரு பக்கம் பொண்ணுங்க பாஸ்கெட் பால் டீமை சேர்ந்தவங்க ஆமா இந்த ஹீரோயின் புள்ள எங்கடி போனா அப்படின்ட்டு 4 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஆனா ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கிட்ட பிராக்டிஸ்லாம் ஜாலியா தான் இருந்துச்சு, ஆனா மேட்ச்ல நான் போய் ஆடி ஆகணுமான்னு புலம்பிக்கிட்டு இருப்பா. அப்ப அங்க வந்த ஹீரோவும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, டீச்சர் உன்னை தேடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஹீரோயினை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறான். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்துருக்கேன்டி, எங்கேயாவது சொதப்பி என்ன மானபங்க படுத்திடாத அப்படின்னு ஒரு அட்வைஸை போட்டு தான் இறக்கி விடுறான். மேட்சும் ஆரம்பிச்சு அப்படியே நல்லா போயிட்டே இருக்க 2 டீமும் ஓரளவுக்கு ஈக்குவலா தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோயினுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும். ஒரு 3 பாயிண்ட் ஷூட்டர் மிஸ் பண்ணாம கரெக்டா டைம் முடியற கேப்ல ஒரு பஸர் பீட்டரோட மேட்ச் ஜெயிச்சு கொடுக்குறா. அங்க வந்து லின்னுமே ஹீரோ கிட்ட அப்புறம் என்ன கோச் உங்களோட ஸ்டூடெண்ட் ஜெயிச்சுட்டாங்க போலயேன்னு பயங்கரமா நக்கல் பண்ணிட்டு அப்புறம் ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது அவளுக்கு தம்ஸ் அப்லாம் காட்ட அவளுக்கு ஹாப்பி. ஆனா அதுக்கப்புறம் 3 லெக்டு ரேஸ்னு சொல்லி 3 பேரோட காலையை ஒன்னா கட்டி விட்டு ஓட வைக்கிற மாதிரி ஒரு ரேஸ் ஒன்று இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி வேற ஒருத்தருக்காக நம்ம ஹீரோயினை சப்ஸ்டியூட்டா போட்டிருந்திருக்காங்க போல. சரி போனா போயிட்டு போகுதுன்னு அவளோட காலையும் ஒன்னா கட்டிக்கிட்டு ஆளு வேற ஆளாக்கு மாதிரி சின்னதா இருக்கிற காரணத்தால வேகமா ஓட முடியாதுன்னு அவளை அக்குல கையை விட்டு 2 பேரும் தூக்கிட்டு வேகமா ஓடி வந்து அங்க ரேஸையும் கம்ப்ளீட் பண்றாங்க. ஹீரோயினுக்குலாம் அது பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் போல, வாய் ஃபுல்லா ஒரே பல்லு. அதுக்கப்புறம் ஹீரோ பையன் கிளாஸ்ல தனியா உட்கார்ந்து இருக்கும் போது அப்போ ஹீரோயினும் உள்ள வந்துட்டு நான் அப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், இதை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு கேட்பாளா. நீ என்ன சொல்ல போறன்னு ரொம்ப நல்லாவே தெரியும், என்ன நீ டேபிள் கடையில் வச்சிருக்க சாக்லேட் தானே கேட்கக்குள்ள. ஆமா அதே விஷயம் தானே சொல்லி அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட அந்த சாக்லேட்டை நீட்டிட்டு இதை நீ லின்னு கிட்ட கொடுத்துரு, நான் தான் கொடுக்க சொன்னேன்னு சொல்லி கொடுடா அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னது லின்னு கிட்டயா அப்படின்னா இது எனக்கானது கிடையாது லின்னுக்குன்னா. ஒரு நிமிஷம் உனக்கு எப்ப இருந்து லின்னை பிடிக்கும்னு கேட்டேன். நான் 7th படிக்கும் போதுல இருந்தே எனக்கு அவனை ரொம்பவுமே பிடிக்கும், ஒத்துக்கிறேன், நான் அளவுக்கு இல்லதான் இருந்தாலும்னு சொல்ல வரும்போது ஹீரோ அந்த சாக்லேட் பாக்ஸ் அப்படியே அங்க வச்சுட்டு வெளியே போயிடுறான். இப்படி இருக்க ஒரு நாள் அந்த டாவோவும் லின்னும் ஸ்கூல் ரேடியோல பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப இதை கேட்ட கிளாஸ்ல இருக்கிற பொண்ணுங்க இந்த டாவோ புள்ள பாக்குறதுக்கு மட்டும் இல்ல பேசுறதுமே அழகா தான் இருக்கு, பயங்கர டேலண்டடான ஒருத்திய கூட இருக்கிறா, அவள மாதிரியான ஒரு பொண்ணா இருந்தா மட்டும்தான் நம்மளால லின்ன நெருங்குறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்கும் போலயெல்லாம் பேசுவாங்களா. இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்கு ஒரு டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். அண்ட் அப்போ ஹீரோயினை பாக்குறதுக்காக அந்த ரைவல் ஸ்கூல்ல சேர்ந்த 2 பொண்ணுங்க வந்து இருப்பாங்க. அன்னைக்கு நடந்த அந்த பாஸ்கெட் பால் மேட்ச்ல தெரியாம ஒரு பொண்ணோட வாயிலே நம்ம ஹீரோயின் இடிச்சிருந்திருப்பா, அதனால தான் சண்டைக்காக வந்திருந்தா. இதை ரியலைஸ் பண்ண ஹீரோ பையனும் ஒழுங்கு மரியாதையா தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாம இங்கிருந்து ஓடுங்கடின்னு அவன் மிரட்டக்குள்ள நம்ம ஹீரோவோட ரவுடிஸும் அந்த ஸ்கூல் வரைக்கும் போயிருக்கு போல. வேணாண்டின்ட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்போ நடந்த இந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு வரும்போது போற போக்குல அந்த பக்கம் மரத்துல இது தவிராதடிங்கிற மாதிரி அவ ஃப்ரெண்டு சந்தேகமா பாப்பா. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த மியூசிக் சாரோட ரூம்ல உட்காந்து ஹீரோ பையன் கேம் ஆடிக்கிட்டு இருப்பானா. நானும் கொஞ்ச நாளா உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நீ என்ன அவாய்ட் பண்ற மாதிரியே பிஹேவ் பண்றேன், ஏதாவது தப்பா பண்ணிட்டுனா சொன்னா நான் திருத்திக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பெருசா ஹீரோ பையன் எந்த ரிப்ளையும் பண்ணல. உனக்கு இப்ப என்னதாண்டி வேணும்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லப்பா, நீ ஆர்ட்ஸ் சூஸ் பண்ண போறியா சயின்ஸ் சூஸ் பண்ண போறியான்னு ஒரு கேள்விதான். அது மட்டும் இல்லாம லின்னுமே என்ன சூஸ் பண்ண போறான் அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோ பையனுக்கு காண்டாயிரும். அப்படியே எந்திரிச்சிட்டு இங்க பாரு அந்த லின்னு கிட்ட ஏதோ உன்னை கேட்கணும்னா நீ அவங்ககிட்டயே போய் கேளு, என் மூலமா தூது அனுப்பணும்னு நினைக்காதீன்னு கையில வச்சிருக்க கேம் அங்க குப்பை தொட்டியில தூக்கி போட்டு போயிருவானா. இப்போ நான் என்ன கேட்டேன்னு இந்த நாய் இப்படி கோச்சுக்கிட்டு இருக்குது, கேமை வேற தூக்கி போட்டு போறான்னு குப்பை தொட்டியில இருக்கிற அந்த கேமை ஹீரோயின் எடுத்து வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் மெஸ்ல சாப்பாடு வாங்கும் போது ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட நீ என்னடி பண்ண போறன்னு கேட்டா. ஈஸியா மெமரி பண்ணி வாமிட் எடுக்கிறதுக்கு ஆர்ட்ஸ் தான் கரெக்டான குரூப், அதனால நான் ஆர்ட்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளா. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவோ லின்னும் வரக்குள்ள ஹீரோயினை பார்த்தோன்னே ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ பாட்டுக்கு போய் ஒரு சீட்ல உட்காந்துக்குவானா. என்ன பஞ்சாயத்துன்னு தெரியலையேன்னு பின்னாடியே வந்த லின்னும் ஆமா என்னடா ஆச்சுன்னு கேட்டா. எனக்கு ஒன்றும் ஆகல, நான் எப்பவும் போலதான் இருக்கிறேன்னு ஆஸ் யூஷுவல் எதையும் சொல்லிக்க மாட்டேங்கிறான். அன்னைக்கு நைட்டு ஸ்கூல்ல ஈவினிங் ஸ்டடிஸ் வச்சிருந்துருப்பாங்க போல. ஹீரோயின் அந்த லின்னையே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க, இவ வேற ஒருத்தி பக்கத்துல உட்காந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்றாடான்னு ஹீரோ காண்டாகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஹீரோயின் அந்த லின் பையன் இருக்கிறான்ல அவனை மீட் பண்ணிட்டு என்ன கையில ஏதோ புக்கை வச்சிருந்திருக்க லைப்ரரியில திருப்பி கொடுக்கறதுக்கு
படிக்கிறதுக்காக போறியோ ஓகே அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் லீடர் ஆகிற காரணத்தால பசங்களுக்கு ரீடிங் அசைன்மெண்ட் கொடுக்கணும்னு மேடம் என்கிட்ட ஒர்க் கொடுத்துருந்தாங்க. நீ ஏதாவது புக்கு கீது சஜஸ்ட் பண்ணினா கண்டிப்பா அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னா நீ இந்த புக்கே சூஸ் பண்ணிக்கலாமேன்னு அதை கொடுக்குறான். எப்படியோ கொஞ்சம் பேசிட்டோம் அப்படின்னு ஹாப்பியா இருந்தாலும் இதை இப்படியே விட்டுறக்கூடாதுன்னு பின்னாடியே போயிட்டு நீ அடுத்தது என்ன குரூப் செலக்ட் பண்ண போற ஹீரோ கேட்க சொன்னா அப்படின்னு சொன்னா ஹீரோ கேட்க சொன்னானா வாய்ப்பு இல்லையே. சரி நான் ஆர்ட்ஸ் தான் சூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு பர்டிகுலர் கரியரை பர்சீவ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அதுக்கு இது கரெக்டான ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும். அப்புறம் மேடம் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவளும் நானும் ஆர்ட்ஸ் தான் சொல்லுவாளா. நீ சுயமாக இந்த முடிவு எடுத்திருக்கீங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை, இருந்தாலும் வேற யாரையாவது பார்த்து இந்த முடிவு எடுத்திருந்தீங்கன்னா அதில் தான் லைட்டாக பஞ்சாயத்துங்கிற மாதிரி ஒரு சின்ன அட்வைஸ் கொடுப்பான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த ஹீரோயினுமே அவளோட பேரண்ட்ஸுக்கிட்ட இந்த மாதிரி தான் ஆர்ட்ஸ் சூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னான். என்ன பாப்பா சயின்ஸ் படித்தா தானே கூடிய சீக்கிரம் வேலையெல்லாம் கிடைக்கும், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போகலாம்லாம் சொல்லும்போது எப்படியோ சமாளிச்சு இல்லை இந்த டிசிஷன் தான் மேக் பண்ணியிருக்கேன், அதனால இதுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிற தவிர வேற வழியே இல்லைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாளா. பேரலா ஹீரோவுமே ஆர்ட்ஸ் தான் சூஸ் பண்ணலான்னு இருந்திருப்பான் போல. இருந்தாலும் அவனோட பொட்டன்ஷியல் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவனோட கிளாஸ் வாத்தி அவசரப்பட்டு நீ இந்த முடிவை எடுக்கிறேன்னு நினைக்கிறேன், உன்னோட வாழ்க்கையே தீர்மானிக்கிற ஒரு விஷயம், நீ இந்த ஃபார்ம் எடுத்துட்டு போய் வீட்டில் நல்லா 6 மரம் உட்காந்து யோசிச்சு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணி கொண்டு வாடான்னு சொல்லியிருந்திருப்பாங்க. உங்களோட இந்த கன்சர்னுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை அங்கேயே அவன் வச்சுட்டு போயிடுவான். நான் இந்த முடிவு தான் எடுத்திருக்கேன், மாத்திக்க மாட்டேன்னு. அடுத்த நாள் காலையில எப்போ போல ஹீரோ பையன் கிளாஸ்ல தூங்கிட்டு இருக்க ஹீரோயின் சும்மா ஒரு பாட்டை வாயில ஹம் பண்ணிட்டு இருப்பாளா. சும்மா காண்டேத்தாதுன்னு ஹீரோ பையன் கடுப்பாயிட்டு இருக்க. அப்போ அந்த டீச்சர் வந்துட்டு ஒழுங்கா ஸ்டாஃப் ரூம் டிஸ்கஸ் பண்ணணும்னு ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறாங்களா. அப்பதான் பின்னாடி உட்காந்துருக்கிறீங்களா பேசிக்கும் போது ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறா இந்த மாதிரி சயின்ஸ் வாத்தியாரு மேக்ஸ் வாத்தியாரு இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை சயின்ஸ் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. ஆனா ஹீரோ பையன் ஆர்ட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறான். எதுக்கு இவ்வளவு மார்க்க சயின்ஸ்ல வச்சுட்டு ஆர்ட்ஸ் சூஸ் பண்றானே தெரியலையேன்னு அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஃபேக்கல்டி ரூம்லயுமே நம்ம ஹீரோ பையனை நிக்க வச்சு சுத்தி இருந்த எல்லா டீச்சர்ஸும் உனக்கு அட்வைஸ் மேல அட்வைஸா போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோயினும் ஏதோ வேலையா அந்த கிளாஸ் டீச்சர் இருக்கிறாங்களா அவங்கள மீட் பண்றதுக்காக வந்திருப்பா. அப்ப இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு உங்க எல்லாருக்கும் ஹீரோ மேல இருக்கிற கன்சர்ன் எனக்கு புரியுது, இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஆர்ட்ஸ் சூஸ் பண்றோமா சயின்ஸ் சூஸ் பண்றோமாங்கிறது நமக்கு எது பெட்டரா வருதுங்கிறத தாண்டி எது மேல நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அப்படிதானே நம்ம சூஸ் பண்ணணும். அப்படி பார்த்தா அவனோட சாய்ஸ் ஆர்ட்ஸா இருக்குங்கிற பட்சத்தில் எதுக்கு அதுல இன்டர்ஃபர் பண்றீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பா. நம்ம ஹீரோயினோட இந்த வார்த்தைகள் அந்த ஹியூஜ் டிஸ்கஷனை ஒரு முடிவுக்கு கொண்டு வருது. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளாஸுக்கு வரக்குள்ள பரவாயில்ல எனக்கு சப்போர்ட்டிவா பேசுனதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லுவானா. அப்பாடா பேசிட்டியா இப்போதான் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு, காரணமே இல்லாம என் மேல கொஞ்ச நாளா கான்ல இருந்த உப்ப நீ என் கூட பேசுறீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன்ட்டு அவனோட கேம் இருக்குதுல்ல அதை திருப்பி அவன்கிட்டயே கொடுத்துட்டு எனக்கு ஒரு கேள்வி, எதுக்கு நீ ஆர்ட்ஸ் சூஸ் பண்ணன்னு கேட்டா வேற எதுக்கு உலகத்தை இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காகன்னு சொல்லுவானா. ஆஹா அப்படியா, இதே மாதிரியான ஒரு பதில தான் அந்த லென் பையனும் கொடுத்தா. நானுமே ஆர்ட்ஸ் தான் சூஸ் பண்ணியிருந்திருக்கேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இங்க பாரு, இதை நான் சொல்றேன் கோவப்படாத. வெல் இவ்வளவு நாளா நம்ம 2 பேரும் டெஸ்க் மேட்டா உட்கார்ந்து இருக்கோம்ல, நான் அடுத்த செமஸ்டர்ல இருந்து லென்னோட டெஸ்க் மேட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இது உன்னை வெறுத்து போறேன் அப்படிலாம் நினைச்சு திருப்பி என் மேல காண்டாயிராதரான்னு சொல்லும் போது உன்னோட விருப்பப்படியே பண்ணனு அவன் சிரிச்சுக்கிட்டே இதை கேஷுவலா எடுத்துக்கிறான். கட் பண்ணா புது செமஸ்டர் ஆரம்பிச்சிருச்சு. பயங்கர ஜாலியா லென் பக்கத்துல உட்காரலான்னு சொல்லி ஹீரோயின் கிளாஸ்க்குள்ள வந்தா அந்த லென் பையனை இன்னும் ஆளை காணோம். என்னாச்சுன்னா அங்க இருக்கிற இன்னொரு பொண்ணுகிட்ட விசாரிக்கும் போது தான் தெரிய வருது அந்த லென்னுங்கிறவன் ஆக்சுவலி சயின்ஸ் குரூப் தான் சூஸ் பண்ணியிருந்திருக்கான். அப்பதான் கிளாஸ்க்குள்ள வர ஹீரோ கிட்டையும் அவ சண்டை போடுவா, எதுக்கு தேவையில்லாம லென் சயின்ஸ் குரூப்னு பொய் சொன்னேன்னு கேட்பான். அண்ட் லென் என்ன குரூப் சூஸ் பண்ணியிருந்திருக்காங்கிறது ஹீரோக்குமே தெரியல, அவனும் கேட்டுக்கல போல. ஐயோ மொத்தமா ஊத்தி முடிக்குச்சுன்னு ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல லென்னும் டாவோவும் பேசிட்டு போவாங்களா. ஹீரோயினை பார்த்து கை கூட காட்டிட்டு போவான். ஒருவேளை அந்த சூனியக்காரி டாவோ தான் நம்ம லென்னை கைக்குள்ள போட்டுக்கிட்டு சயின்ஸ் குரூப்புக்கு தூக்கிட்டு போயிட்டாலாங்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்டு புள்ள ஏத்தி விட்டுக்கிட்டு இருப்பா. கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் வேணும்னா இப்போ சொல்லி குரூப்பை மாத்திக்கிட்டா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாளா. ஏன் புள்ள எல்லாம் லென்னுக்காகவா, இருந்தாலும் அன்னைக்கு ஃபேக்கல்டி ரூம்ல எனக்காக பேசுறேன்னு சொல்லி ஆர்ட்ஸுக்கு அந்த அளவுக்கு பயங்கரமா வக்காலத்து வாங்கினியே, அதெல்லாம் உன் மனசுல இருந்து வரலையா, சும்மா வெறும் வாய் வார்த்தைகளா என்ன? அப்படியே உனக்கு சயின்ஸ் குரூப் போகணும் அப்படின்னாலும் நீ விருப்பப்பட்டு போகணும்னு நினைக்கிறியா, இல்லைன்னா லென் எந்த மாதிரியான ஒரு எதிர்காலத்தை சூஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறானோ அந்த எதிர்காலம் உனக்கு செட் ஆகலைனாலும் அது பின்னாடியே ஓடணும்னு விருப்பம் காட்டுறியா என்னன்னு அவன் சில கேள்விகள்லாம் டீப்பா கேட்டு விட்டுருவான். அதுக்கப்புறம் ஒரு 1-1.5 மாசம் போயிருந்திருக்கும் போல எக்ஸாம்லாம் நடந்து
வந்திருக்கும். மார்க் எல்லாரும் போய் ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படியும் ஊத்தி முடிந்திருக்கும். எதுக்கு அதையெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு, ஆனா எப்படி இந்த மார்க்கை என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி நான் சமாளிக்கிறதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பா. ஏன்னா எக்ஸாம் நடக்கலன்னு பொய்யும் சொல்ல முடியாது. அந்த டாவோ புள்ள எக்ஸாம் நடக்கிற விஷயத்த அவங்க அம்மா கிட்ட ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கா. பேரலா சயின்ஸ் கிளாஸ்ல டாவோ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருப்பா. அந்த லென் பையன் செகண்டா இருக்கும். இவங்க 2 பேர் தான்ப்பா சயின்ஸ் கிளாஸோட மனத்தையே காப்பாத்துறாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ அந்த ஒரு சம்ம அவர் போர்டில் எழுதிக்கிட்டு இருக்க. அதை அவர் போர்டில் எழுதும்போது அவர் மைனஸ்னு எழுதுனதை நம்ம டாவோ ப்ளஸ்ன்னு எழுதியிருந்திருப்பாளா. அப்படி பார்த்தா இவ தப்பாக எழுதியிருந்திருக்கா. இருந்தாலும் ஃபுல் மார்க் கிடச்சிருக்கு. ஐயோ தப்பாக எழுதியிருக்கோம், இருந்தாலும் ஃபுல் மார்க் கிடச்சிருக்குன்னு ஒரு பக்கம் கில்ட்டு. ஆனால் இதை வெளியில் சொன்னால் அவளோட அம்மா இதை இவ ஃபுல் மார்க் எடுத்தா அவனை வந்து நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க போல. அந்த விஷயமும் பேக் ஆஃப் த மைண்டில் ஓடிட்டு இருக்கோம். வாத்தியார் கிளாஸ் முடிஞ்ச போனோடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு, ஏய் நீ கொடுக்குறியா, உன்னோட நான் காப்பி பண்ணிட்டு தரேன்னு கேட்டதுக்கு இவ தான் தப்பாக எழுதியிருந்திருக்கால, அதனால அதை கொடுக்காம இல்லை நான் வீட்டுக்கு போகணும்னு எந்திரிச்சு வந்தவ மியூசிக் ரூம்ல போய் உட்காந்து அந்த செலோவை பிளே பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அங்க வந்த வாத்தியாரும், உனக்குள்ள இருக்கிற சோகமான எமோஷனை நீ மியூசிக் மூலமா கன்வே பண்றதெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் அதுல சில மைனரான கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சில மிஸ்டேக்ஸை ஒரு பின் பாயிண்ட் பண்ணுவாரு. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன கேள்வி. இந்த மாதிரி நாம ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டோன்னு வைங்களேன், அதுவும் ரொம்ப யாரையாவது காயப்படுத்துற மாதிரியான பொய்கள்லாம் கிடையாது, ஒரு ஒயிட் லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா யாரையும் காயப்படுத்தல அப்படின்னாலுமே அந்த பொய்ய சொல்றதுங்கிறது தப்பா அப்படின்னு கேட்கக்குள்ள, யாரையும் காயப்படுத்தாம ஒரு பொய்ய நீ சொல்றேன்னா கண்டிப்பா அந்த பொய்ய சொல்றது மூலமா நீ உன்னையே காயப்படுத்திக்க போற. அதான் வேற யாரையும் காயப்படுத்த மாட்டேன்னு ஆயிடுச்சுல, உன்னையும் சேர்த்து காயப்படுத்திக்காத, நடந்த விஷயம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவளும் எல்லா உண்மையும் சொல்றாளா. அதுக்கப்புறம் வாத்தியாரும் டாவோவை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி, கவலைப்படாத, உண்மையை சொல்லு, எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நேரா ஃபேக்கல்டி ரூமுக்கு கூட்டிட்டு போக, கரெக்டா உள்ள இருந்து வந்த வாத்தியாரும் என்னமா ஆச்சுன்னு கேட்கும்போது அவளும் அந்த பேப்பரை எடுத்து காட்டிட்டு, இங்க நான் தப்பா எழுதியிருந்திருக்கேன், இருந்தாலும் நீங்க எனக்கு ஃபுல் மார்க் போட்டிருக்கீங்கன்னு அந்த மார்க்கை குறைச்சிக்கிறா. சரி எப்படியாவது இந்த விஷயத்த வீட்டுல சொல்லிடலான்னு அவளும் மனதைரியத்தோட வந்தா. வீட்டுக்கு அவங்க அம்மா வந்திருப்பாங்க போல. ஆனா வந்தவங்க அறக்க பறக்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவங்களோட கிளைண்ட் யாரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும், ஒரு முக்கியமான வேலையா நான் கிளம்ப வேண்டியதா இருக்குதுன்னு சொல்லி அவங்க பரபரப்பா இருப்பாங்களா. சரின்னு அவங்க அம்மாவுக்கு உதவி பண்றதுக்காக பேக்கை பேக் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்க அம்மாவும் அப்பாவும் டிவோர்ஸ் வாங்குறதுக்காக அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க போல. அதை அவ கவனிக்கிறா. அதை அவ பார்த்துட்டாங்கிற விஷயத்த அவளுமே காட்டிக்கல. பிளஸ் அவங்க இப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கிற விஷயத்த இந்த டாவோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல போல. இப்படி இருக்க ஒரு நாள் டாவோவும் லின் பையனும் லைப்ரரியில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அதை லைப்ரரியில் வந்து பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங் தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவ கொஞ்சம் சில் பண்ணலான்னு டிவிலாம் பார்த்துட்டு இருந்தா. அவங்க அம்மா ரிமோட்டை பிடிங்கி வச்சுக்கிட்டு, போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு, இப்போதான் எக்ஸாம் முடிஞ்சிருந்தாலும் உங்க பேட்ச்லேயே நீ ஏதோ 51வது ரேங்க் தான் வாங்கியிருந்திருக்கேம்மா, பாரு டாவோ பாரு எப்படி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருந்திருக்கா, அவளை மாதிரி படிக்க முயற்சி பண்ணணும்னு சொன்னா. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவளையும் என்னையே கம்பேர் பண்ணி பேசுறீங்கன்னு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருவாளா. அந்த சண்டையில நான் ஒன்னும் டாவோ மாதிரி ரேடியோ ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு ஒரு பையன் கூட காதல் பண்ணிட்டு இல்லைங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை விட்டுருவா. இதை கேட்ட ஹீரோனோட அம்மா என்னடா நடக்குதுங்கன்னு அந்த டாவோட அப்பா இருக்கிறார்ல அவருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களா. அவ்வளவுதான். அடுத்த நாள் காலையில டாவோட அப்பா டாவோவையும் கூப்பிட்டுக்கிட்டு நேரா டீச்சர் கிட்ட வந்து, இங்க பாருங்க என் புள்ள இப்போதான் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறா, அவ நல்லாவே மியூசிக்கும் பிராக்டிஸ் பண்றா, அதனால அவ வருங்காலத்துல ஒரு நல்ல ஆபீசராவோ இல்ல நல்ல ஒரு மியூசிஷியனாவோ ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கு. தேவையில்லாம இந்த ஸ்கூலோட ரேடியோ ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ற ஏதோ ஒரு பையன் என் பொண்ணை வந்து காதல் வலையில விழ வைக்கிறதுக்கு முயற்சி பண்றான், அப்படிலாம் என்னோட பொண்ணோட ஃபியூச்சரை என்னால ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஒழுங்கா அந்த பையனை கூப்பிட்டு நீங்க கண்டிக்கிற வழியை பாருங்கன்னு திட்டி விட்டுட்டு இருப்பாங்களா. இதை சில பொண்ணுங்களாம் கேட்டுட்டு வந்துட்டு நம்ம ஹீரோனோட கிளாஸ்லயுமே அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இவங்க இப்படி பேசுறது ஹீரோனோட காதல விழுந்துரும். ஆஹா நேத்துக்கு இது நாம பத்த வச்ச நெருப்பு தான் இப்படி புகையா புகஞ்சுக்கிட்டு இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி லைட்டா கில்ட் ஆக ஆரம்பிச்சிருவா. பொண்ணுங்க எல்லாரும் பயங்கர ஜாலியா ஆஹா டாவோக்கு டோஸ் ஒழுகுதாங்கிற மாதிரி ஆஃபீஸ் ரூமை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாவும் ஸ்ட்ரிக்டா என் பொண்ணை படிக்கிறதுக்காகவும் மியூசிக்கை ப்ராக்டிஸ் பண்றதுக்காகவும் தான் அனுப்பி விட்டு இருந்திருக்கேன், அதை தாண்டி அந்த ரேடியோ ஸ்டேஷன் வேலையில இவ்வளோ ஒரு பார்ட்டா இருக்கிற காரணத்தால தானே அந்த பையன் பேசுறான், அதனால இனிமேல் இந்த வேலை எதுவுமே இவ பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருப்பாரு. அதே மாதிரி மதியானம் அந்த ரேடியோ ஸ்டேஷன் கிளப்ல நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோ அந்த லின்னு இவங்க எல்லாரும் இருப்பாங்க. வாத்தியாரும் வந்துட்டு, என்ன நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, டாவோவை ஆளக்கானு கேட்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் நடந்ததெல்லாம்
மாதிரிலாம் சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது சாப்பிட்றதுக்காக அந்த டாவோ புள்ள அங்க வந்திருப்பா போல. அவளோட முகத்தை கூட பார்க்க முடியாம நம்ம ஹீரோயின் எனக்கு பசிக்கலன்னு சொல்லி நேரா ரூம்குள்ள போய் உட்காந்துக்குவாளா. அவங்க அம்மாவும் பின்னாடியே வந்துட்டு சாப்பிட கூட வர மாட்டேங்கிற, ஏன் டாவோ மேல அவ்வளவு காண்டானு கேட்டதுக்கு இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லம்பாளா, அப்படிலாம் எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, இனிமேல் டாவோ அடிக்கடி நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக வருவா. அவளோட பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் வாங்கியிருந்திருக்காங்க. இப்போ அவளோட அப்பா கூட தான் அவ ஸ்டே பண்ணியிருந்திருக்கா. அவளோட ஆன்ட்டியா அவளோட டேக் கேர் பண்ணிக்க வேண்டிய கடமைங்கிறது எனக்கும் இருக்கு. உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலினாலும் சரி அவ வீட்டுக்கு வருவா, இதை நீ ஏத்துக்கணுங்கிற மாதிரி சொல்ல. எனது அவளோட அப்பா அம்மா 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களாங்கிறதே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. லின்னுக்கும் டாவோக்கும் நடுவில் உண்மையாலே ஏதாவது ரிலேஷன்ஷிப்பே இருக்கா இல்லையானே தெரியாம நம்ம ஹீரோயின் வேற கொளுத்தி விட்டுருந்துருக்கால, அந்த ஒரு கில்ட் வேற ஒரு பக்கம். அடுத்த நாள் காலையில் இந்த விஷயங்களையெல்லாம் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு நேராக ரெஸ்ட் ரூம் வரும்போது அங்கே இருக்கிற சில பொண்ணுங்க நேற்று நம்ம டாவோட அப்பா வந்துட்டு நிறைய பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி விட்டு போயிருப்பாருல. ஸோ அவரோட பிஹேவியரே அப்படி இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த டாவோவும் பயங்கர திமிரோட இருக்கிறதுல பெருசாக ஆச்சரியப்படுற மாதிரி இல்லை. ஏதோ அந்த லின் பையன் இவகிட்ட பேசுகிற காரணத்தாலேயே லின் மேலேயே எல்லா பழியும் போட பார்க்குறாங்க பாருங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாளுங்களா. இதை கேட்ட ஹீரோயின் கோவத்தில் அவங்க கிட்ட சண்டைக்கு போயிடுவா. அந்த சண்டைங்கிறது ஆல்மோஸ்ட் கை கிளப்பு வர மாதிரி தெரிய இதை எல்லாத்தையும் வெளியில இருந்து நம்ம டாவோவுமே பார்க்கதான் செய்யறா. இருந்தாலும் உள்ள பூந்து தடுக்காம டீச்சர் வந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் அங்கிருந்து போக வச்சாடுறா. அதுக்கப்புறம் கிளாஸ்லயுமே ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருக்க. அப்போ அங்க வந்த ஹீரோவும் என்ன அந்த டாவோ பொண்ணு ரேடியோ கிளப்ல இருந்து போயிட்டான்னு நீ சோகமா இருக்கிறியான்னு கேட்டா அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு அப்படியே இருப்பாளா. சரி நீ சோகமா இருந்துக்கோ, இருந்தாலும் ரேடியோ ஸ்டேஷன்ல ஒரு பையன் வேலை செய்யறான் அப்படிங்கிற விஷயம் எப்படி அவங்க அப்பாவோட காது வரைக்கும் போயிருந்திருக்கும். கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க தான் போட்டு கொடுத்துருக்கணும், யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிக்க அப்ப அவளே உண்மையை ஒத்துக்கிறா, அது போட்டு கொடுத்தது நான் தான்ப்பா, இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லி நான் அப்படியே ஸ்கெட்ச் எல்லாம் போட்டெல்லாம் ஒன்றும் போட்டு கொடுக்கல, சும்மா ஏதோ எதர்ச்சியா வாய் தவறி சொல்லிட்டேன். ஏன்னா அவ மேல எனக்கு ஒரு மாதிரி பொறாமையாவே இருக்கும், மற்றபடி அவளை காயப்படுத்தணும்லாம் விருப்பப்படல, சும்மா அதை அப்படியே சொல்லிட்டேன், அது இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறிடுச்சுன்னு வருத்தப்படுவா. அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்க ஹீரோ தான் சமாதானப்படுத்துறதுக்காக அவனோட மூஞ்சியை வியடாலாம் வச்சு அவளை சிரிப்பு காட்டிட்டு இங்க பாரு நீ இப்போ உண்மையை ஒத்துக்கிறதெல்லாம் ஓகே தான், அந்த உண்மையை என்கிட்ட ஒத்துக்கிறதுக்கு பதிலாக சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட சொல்லி திருப்பி அவளை அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ற மாதிரி பண்ணினா கண்டிப்பா உனக்குள்ள இருக்கிற இந்த குழப்பமும் போயிடும். அதுக்கப்புறம் நீ நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லக்குள்ள இதையெல்லாம் யோசிச்சுட்டு வெளியில பெஞ்சில் உட்காந்துருப்பாளா. அப்போ லின்னுமே அங்க வந்துட்டு ஏன் பாப்பா என்ன நீ சோகமா உட்காந்துருக்கன்னு சில விஷயங்கள்லாம் கேட்கக்குள்ள ஹீரோயின் எதுக்கும் பதில் சொல்லாம இருப்பாளா. அப்போ அந்த லின் அவனோட லைஃப்ல ஒரு கசின் ஒருத்தன் இருந்ததாகவும் அவன் பயங்கர டேலண்டடான ஒருத்தன், ஸ்கூல் படிக்கும் போதே ஏகப்பட்ட பிரைஸ் எல்லாம் வின் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் யூனிவர்சிட்டிக்கெல்லாம் யூஎஸ் போய் அங்க ஹார்ட்வர்ட்ல ஜாயின் பண்ணி ஏகப்பட்ட ரிசர்ச் பேப்பர்லாம் வெளியிட்டு செமையான ஒரு நேமை சம்பாரிச்சு வச்சிருந்திருக்கான். அவனுக்கு ஈக்குவல் பண்ணணும்னு ஒரு பாயிண்ட் வரைக்கும் நானுமே நிறைய முயற்சிகள்லாம் பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அவன் என்னென்னலாம் பண்ணானோ அதையும் நானும் பண்ண ட்ரை பண்ணி ஆக்சுவலி நான் என்னோட ஹாப்பினஸ் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஓகே ஃபைன் அவன் நம்மளோட திறமசாலியான ஒருத்தங்கிற உண்மையை அக்செப்ட் பண்ணிட்டு நான் என்னோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சேன்னு ஒரு மாரல் ஸ்டோரி மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஹீரோயின் நேரா டாவோட அப்பாவை போய் மீட் பண்ணி உங்க புள்ள எவ்வளவு திறமசாலி தெரியுமா, என் கூட தான் படிக்கிறானா என்னோட நல்லா படிக்கிறாங்கிற மாதிரி ஏகப்பட்ட மேட்டரை அவுத்து விட்டுட்டு இப்படி உங்க புள்ள இந்த ரேடியோ ஸ்டேஷன்ல ஒர்க்லாம் பண்றாங்களே, இப்படி கிளப்ல ஒர்க் பண்றது மூலமா எக்ஸ்ட்ரா கிரெடிட்லாம் கிடைக்கும், அந்த மாதிரியான கிரெடிட்ஸ்லாம் நம்ம பெட்டரான ஒரு யூனிவர்சிட்டியில பிளேஸ் ஆகிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க பிள்ளைக்கு உண்மையாலுமே இந்த ரேடியோல பேசுறதுக்கு நல்ல ஒரு டேலண்ட் இருக்குதுன்னு அவ ரெக்கார்ட் பண்ணி எட்டு வந்திருப்பா போல, அதையெல்லாம் பிளே பண்ணி காட்ட எனது உண்மையாலுமே என் புள்ளதான் அப்படி பேசுறாள்னு சொல்லி அவருக்கே பயங்கரமான ஆச்சரியம் தான். அன்னைக்கு நைட்டு டாவோ அவளோட ரூம்ல ஒரு ரேடியோ ஒன்று கேட்டுக்கிட்டு இருப்பாளா. அவ இந்த ரேடியோவை கேட்பா இந்த டைம்ல அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு ஏற்கனவே தெரியும் போல. அதனால டைரக்டா டாவோ கிட்ட மன்னிப்பு கேட்க முடியலனாலும் இந்த நேரல் விருப்பம் அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஹீரோயினோட பேரு எந்த ஊரு அவ என்ன படிக்கிறா அப்படிங்கிற எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி தன்னோட கசினுக்கு சாரி சொல்ற விதமா இந்த சாங்கை டெடிகேட் பண்றாங்களாமா அப்படிங்கிற வாய்ஸ் ஓவரோட அந்த சாங்கும் வர ஓகே இவதான் ஏதோ வேலையை பார்த்துருக்கா போலன்னு சொல்லி அவளுக்கும் புரிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில மறுபடியும் நம்ம டாவோ அந்த ரேடியோ கிளப்ல ஒர்க் பண்றதுக்காக வராளா. வந்தோடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டைட்டான ஒரு ஹக்கியை ஒன்று போட்டு விடுறா. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ப்ரோக்ராமும் பண்றதா இருக்கிறாங்கன்னு அதுக்கு மியூசிக்லாம் ரெடி பண்ணியாச்சு, யாராவது ரிலீக்ஸ் எழுதுறீங்களா அப்படின்னு நான் சில பேர்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். நான் எல்லாருமே உன்னதான் கை காமிச்சாங்கன்னு நம்ம ஹீரோயினை இவங்க அடுத்த பண்ண போற ப்ரோக்ராமுக்கான ரிலீக்ஸ் எல்லாம் எழுதணுங்கிற
ஒரு வேலையை ஒப்படைக்கிறாங்க. அண்ட் அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு மட்டும் ஓரமா நின்று ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பா. ஈவன் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போதும் தனியா வேக வேகமா போய்கிட்டு இருப்பாளா. பின்னாடியே வந்து நம்ம ஹீரோயினும் என்ன புள்ள என்ன ஆச்சு எதுக்கு இப்படி தனியா போறேன்னு கேட்டா, இவ்வளவு நாளா அவனோட கசினான அந்த டாவோ தான் உனக்கு எதிரிங்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு அவளை அசிங்கமா பேசிக்கிட்டு இருந்தா. நீ என்னன்னா ஒரே நாள்ல அந்தர்பெல்ட்டி அடிச்சு அவ கூட ஹகிலாம் பண்ணிட்டு இருக்கிற என்ன நடக்குதுன்னு கேட்டதுக்கு அப்பதான் ஹீரோயினும் அவங்க அம்மா கிட்ட அந்த மாதிரியே சொல்லி விட்டது. அதுக்கப்புறம் இவ்வளவு இப்படி செயின் ரியாக்ஷன் மாதிரி நிறைய நடந்ததுன்னு சொல்லி எல்லாத்தையுமே கன்ஃபர்ஸ் பண்றாளா. அவளுமே புரிஞ்சுக்கிறா. ஓகே இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா, அதனாலதான் நீ அவ மேல சாஃப்ட் கார்னர் காட்டுறியான்னு புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹீரோயின் லைப்ரரியில ஒரு புக் எடுக்கிறதுக்கு போகும்போது அந்த புக்கை பின்னாடி வந்து அந்த லென் பையன் எடுத்து கொடுக்குறான். அது ஹாரி பாட்டர் புக்கா தான் இருக்கும். பரவாயில்லையே நீயும் ஹாரி பாட்டர் படிப்பியான்னு சொல்லி அந்த லென் நம்ம ஹீரோயின்ட்ட கேட்கக்குள்ள எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாளா. என் வயசுல இருக்கிற ஒருத்தங்களுக்கு ஹாரி பாட்டர் பிடிக்கும்னு சொல்லி இப்பதான் கேள்விப்படுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாரும் ஏதோ சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பிடிக்குங்கிற மாதிரி என்ன கலாய்க்க செய்வாங்கன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வெளியில வரும்போது அந்த ஹாரி பாட்டர் கதையில வர அந்த மாயாஜால உலகம் எல்லாம் உண்மையா இருந்தா எப்படி இருக்குங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கதையெல்லாம் பேசிட்டு வருவாங்க. அப்படி ஹீரோயின் கிளாஸுக்கு வரும்போது பயங்கர ஜாலியா பாட்டெல்லாம் முணுமுணுத்துக்கிட்டு இருப்பாளா. சும்மா இருன்னு சொன்னா அவ அப்பயும் அமைதியாகாம பாட்டை ஹம் பண்ணிட்டே இருப்பா. ஏன் அவ்வளவு சந்தோஷமா ஏதோ ஒன்று நடந்துச்சான்னு கேட்கும்போது ஆமா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாளா. கட் பண்ணா நம்ம ஹீரோ பையன் ஏதோ சில புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அது எல்லாத்தையும் கிஃப்ட் ரேப் பண்றதுக்காக ட்ரை பண்றான். அவனால சுத்தமா முடியல, பொறுமையும் இல்ல. ரேப் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, நான் அப்படியே பேக்ல வச்சு கொடுத்துறேங்கிற மாதிரி பேக்ல வச்சுக்குவானா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பர்த்டேவா இருக்கும். அதுக்காக ஹாரி பாட்டர் புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்திருக்கான். பிளஸ் அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிச்சுக்கலாம். எனிவேஸ் கைஸ் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.